ஆமாம் ஆமாம், இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியல. டேய் யார் பாடுறா? வணக்கண்ணே. என்ன வேணும் சொல்லு, என்ன பிரச்சனை? நம்பால் தான் அவன். சொல்லு. என் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணுறான் சார். அவனும் என் தங்கச்சியை லவ் பண்ணுறான். இப்போ அந்த பையனை பற்றி விசாரிச்சு பார்த்தேன் சார். அவன் நல்லவன் இல்லை சார். இப்போ ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான் சார். நீங்கள் தான் சார் காப்பாற்றணும் எப்படியாவது. சரி சரி, பையன் போட்டோ இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். சரி பார்த்துக்கலாம் போ. தேங்க்ஸ் சார். சரி சரி சார். ஆ வரேன் சார். சரி சரி வெய். அண்ணா ஃபோட்டோ விசாரிச்சாண்ணா, பையனுக்கு பெரிய ப்ளே பையன் அனுப்பு, ஃபோட்டோ பார்த்துக்கா. யாரா நீங்களா? டேய் சாமியா தெரியாது உனக்கு? சௌமியாவா? அவங்களா நீங்கள்? டேய் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவள் தான்டா அவங்கள. 2 பேரும் லவ் பண்ணியிருந்தீங்களா? லவ்வா? டேய் நானும் அவங்களும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ரா. பார்த்தியாடா ஃப்ரெண்டா? பைக்கில் சேர்ந்து ஒன்றா சுற்றுவீங்க, இருட்டில் முட்டு சந்தில் பேசுவீங்க, தேட்டரில் கார்னர் சீட்டில் உட்காந்து கடலை போடுவீங்க, கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க. சாவுடா. இந்த 5 பேரும் லைஃப்பில் லவ்வால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கேங் ஆகிட்டாங்க. இவங்க சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் லவ். இது வரைக்கும் 3 பேரை சாவடிச்சுக்கிறாங்க. விட்னஸே இல்லை. பெரிய ரவுடின்னு அனுப்பு. ஹலோ, அந்த 5 பேர் ஃபோட்டோவும் ட்ரெஸ் அவுட் பண்ணியாச்சு. அவனுக்கு பண்ண கோழிக்கு அவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சரி, இனி போலீஸோட பவரை அவனுக்கு காட்டுறோம். இல்லைடா, ஏன்டா இப்படி உரிச்சுட்டு வர? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு பிள்ளைய பிறந்து உயிரை வாங்குறியே. போ, போய் கொட்டிக்கு போ. இது கொஞ்சம் கூட உட்காரது கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம பண்ணுற வேலைக்கு வண்டியை மாற்றினே இருக்கணும். ஒரே வண்டியில் சுற்றினா மாட்டிப்போம். டேய் கோயில் வந்து பாடுறா, கும்பிட்டுங்கடா. ஆமாம் ஆமாம் அண்ணா, கோயிலை பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு. அப்படியே தரிசனம் ஒன்று போட்டு போயிடலாம் அப்படிங்கிற. டேய் வண்டி வரம் கட்டுறா. யோகியாங்கடா? யோகியாங்கடா? ஹலோ, எங்க இங்கே தானடா இருக்குன்னு சொன்னாங்க. டேய் அதோ பாருடா, வாங்கடா. டேய் வந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறா. இதை பண்ணுறேன்.
சனியா சுவிட்ச் ஆப்டா. ஏய் 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 அட பாவி. ஏய் இன்னைக்குமா குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்பா இப்படி இருக்க? உன்னா ரொம்ப பிடிக்கும்பா. உன் மடியில் பத்து தூங்கணும் ரொம்ப ஆசைப்பா. நாயே காசடா திருட பாக்குற? இல்லப்பா நான் திருடலப்பா. இல்லப்பா திருட்டு நாய காசு திருட பார்த்துட்டு பொய்யோட சொல்ற. தெரிஞ்சு போடா. அவன் லவர் கைட்டு விடும்போது கூட கோவம் தான் பட்டான், தற்கொலை பண்ணிக்கல. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, விஷம் சாப்பிட்டான். அண்ணா வணக்கண்ணா. ஒரு மேட்ரு வேணும்ண்ணா. ஒரு பொண்ணை தூக்கணும், விசாரிக்கணும்ண்ணா. ஏய் யோகி வர சொல்றா. சரி பீட்டர் கூப்பிடு. ஹலோ. டேய் என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? டேய் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவள் தான்டா அவங்கள. ஏய் முன்னாடி போட்டுமே அவனானு பாரு. சீக்கிரம் போற அவனை. இல்லை டிசாஸ்டர்ண்ணா. அவன் இல்லை. நம்மளுக்கு யாரும் குறி வச்சிருக்காங்க, பார்த்து நடந்துக்கணும். சார் கேள்விப்பட்டீங்களா? அவங்கள 2 பேர் செத்துட்டாங்களாம் சார். எதிர்பார்த்து தானே. மீதி 3 பேர் நம்மக்கிட்ட தான் சாகணும். ஓகே சார். எதுக்கு அவனுக்கு மேலே ஒரு கண்ணு வை. ஓகே சார். ஓகே சார். ஒரு வேலை இது போலீஸ் வேலையாக இருக்குமோ? அதெல்லாம் இருக்காதுண்ணே, அவன் கையில் தான் துப்பாக்கி இருக்குல்ல. சரி சரி, பொருள் கையில் எல்லாம் பார்த்து ஃபோன் விட்டு போட்டானே. ஓ யாரா? டேய் யாரா? என்னடா பண்ண போற? டேய் டோன்ட் மூவ். சே, ஏன் அவனை கொலை பண்ண? அப்போ அந்த 2 பேரை கொலை பண்ணது நீ தானா? சொல்லு. நீ தானடா? என் ஃப்ரெண்டுக்காக தான் கொலை பண்ணேன். எனக்குன்னு இந்த உலகத்தில் எங்கள் அப்பா மட்டும்தான், அப்புறம் என் ஃப்ரெண்டு. நான் கஷ்டப்பட்டாலும் அவன் கூட இருக்க சொல்ல சந்தோஷமாக தான் இருந்தேன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அவளும் லவ் பண்ணான். அன்னையிலேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணை இன்னொருத்தன் லவ் பண்ணான். அவன் இவனை விட்டுற சொன்னான். என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்காக அவளை அடிச்சிட்டான். அந்த கோவத்தில் அவன் அதோட போல அந்த கேங் கிட்ட போய் சொல்லிட்டான். அவனுங்க என் ஃப்ரெண்டை டேய் என்னடா என்ன காணோம்? அண்ணே இப்படி தானே போயிருக்கானுங்க, கண்டிப்பாக இப்படி தான் வருவானுங்க அவனுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாண்ணே. நான் எதுக்கும் விசாரிக்கலாண்ணா. டேய் நம்ம பையன்டா, செய்யணும், செஞ்சு காட்டணும், நம்ம யாருன்னு காட்டணும்.
அண்ணே அதோ வரானுங்கண்ணே. அவனுங்க தானே? அந்த 2 பேர் தானே? அதோ அவனுங்களா? அவனுக்கு தானே? டேய் என்ன பார்த்தா இருக்க மாட்டியா? உனக்காக தாண்டா திறந்தேன். என்ன டேய் டேய் என் ஃப்ரெண்ட் விடுங்கடா. என்ன, டேய் அவனை போடா ஃப்ரெண்ட் அவனை. விடுங்கடா. டேய் டேய் என் ஃப்ரெண்ட் விடுங்கடா. டேய் என் ஃப்ரெண்ட் விடுங்கடா. டேய் என் ஃப்ரெண்ட் விடுங்கடா. டேய் அன்னைக்கு என் முன்னாடி என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்க. அவங்க அப்போ 3 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது 5 பேர் ஆயிட்டாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணேன். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் என் கையில் தான் சாவாங்க. அந்த கொலைக்கு நீ விட்னஸ் ஆயிடு. அந்த 2 பேரை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் ஒத்துக்கிறேன். நான் கொலை பண்ணும்போது ஆள் பார்த்துட்டேன் சார். எப்படியோ போய் சொல்கிறோம் சார். சரி நான் பார்த்துட்டு நீ போ. எப்படியோ உன்னை தேடி அவனுங்க வருவானுங்கடா. அப்போ மாட்டுவீங்கடா. சின்ன பையனா அவன் 3 பேர் கொலை பண்ணிக்கிறான். அப்படியே அடிச்சு தூக்குனா அவனை. அவனெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாவடி கூடாதுடா. தூக்குடா அவனை. டேய் உர்றா. டேய் உர்றா. டேய் டேய் உர்றா. இதுக்கு தாண்டா நான் இத்தனை நாள் காத்துன்னு இருந்தேன். ஏய் டேய் போடுறா அவனை. ஹவுசிங் போர்டு பின்னாடி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. அவனுங்களை முடிச்சாச்சு. சரி சரி. டேய் சுரேஷ் எதிரா. யார் பண்ணி? யார் பண்ணி? இவனுக்கு நான் வேணா நீ? என் பையன் சார். ஐயோ, மடியில் படுத்து தூங்கணும் ரொம்ப ஆசைப்பா.